நீங்கள் செகண்ட் ஹேண்டு கார் வாங்குறதுக்கு ஒரு நல்ல டீலரை தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு இது. நல்ல டீலரை ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டீலர்கிட்ட வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சோஷியல் மீடியா மூலமா உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டீலர்கிட்ட வாங்கக்கூடாது. என்னென்ன விஷயம் அப்படின்னா, சார் யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் தமிழ்நாடு, ஆந்திரா, இந்தியா எதை வேணால் சொல்லிட்டேங்க, ஆனால் யாரும் கொடுக்க முடியாத ரேட்டில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கார் வாங்காதீங்க. சார் க்ளீன் கண்டிஷன், அதுவும் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் ஆன காரை கூட க்ளீன் கண்டிஷன் சொல்கிறது. இங்கே பாருங்கள், பாடி ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடியோ சுற்றி இந்த எக்ஸ்டீரியர் இன்டீரியர் காட்டுறது பாருங்கள், ஒரு டென்ட் இல்லை, ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை, புத்தம் புது கார். உள்ளுக்குள்ளே சீட் கவரு, ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, அது இல்லாமல் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்டேரிங் மவுண்ட், ஆடியோ, பவர் கண்ட்ரோல், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய டீலர்ஸ் கிட்டலாம் வாங்காதீங்க. அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த டீலர்ஸ் கிட்ட பக்கம் போகாதீங்க. சார் எங்களை நம்பி வாங்குங்க, எங்களை நம்பி வாங்க, நீங்கள் பக்கா கார் வாங்கிட்டு போவீங்க. எங்களுடைய ஃபாலோவர்ஸு இல்லை சப்ஸ்கிரைபருக்காகவே நாங்கள் ரொம்ப ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது எப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸில் ஃபேராக பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்காக கம்மியாக தரேன் அப்படின்னா அவர் என்ன உங்களுக்கு மாமன் மச்சானா, அண்ணன் தம்பியா? இப்போ உங்களுக்காக கம்மியாக தரேன்னா அவர் என்ன மேனுஃபேக்சராக, கார் மேனுஃபேக்சராக பண்ணுறாரு. அவருடைய பெஸ்ட்டு டெக்னாலஜி மூலிமா, இல்லை பெஸ்ட்டு ப்ராசஸ் மூலிமா, இல்லை பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் மெத்தட் மூலிமா ரேட்டு கம்மியில் ஒரு ப்ராடக்டை, ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவிலேயே இல்லை தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்க முடியாத ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறாருன்னா கூட ஓரளவு சென்ஸ் இருக்குது. டாட்டா நேனோவே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுக்க முயற்சி பண்ணி பார்த்து அந்தளவு கம்மியாக கொடுக்க முடியாமல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ரேட்லாம். சரியா? இவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரர்ஸா அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும் ரேட் கம்மியில், அதுவும் புத்தம் புதுசாக க்ளீன் கண்டிஷனில்? எல்லாம் சாத்தியமா? அதுவும் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன், இல்லை சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்குறேன், தட்ஸ் நாட் த வே. இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட நல்ல காரு கிடைக்க போகிறது உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஏமாற தான் போகிறீங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்தாலே ரொம்ப அலர்ட்டாக இருந்துங்க. அதுவும் யாருக்காக, உங்களுக்காக தரேன், இதெல்லாம் டூ மச். சரியா? யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது வந்து அல்டிமேட்டாக இப்போ நீங்கள் கேட்குறது இருக்குது. சரி சார், இப்போ இவங்ககிட்டலாம் வாங்க வேண்டாம், யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் இதை கேட்பாங்க. நான் ஒவ்வொரு ஃபோன் மூலிமா சொல்லக்கூடியதான் நான் வந்து யூடியூப் மூலிமா சொல்கிறேன். அந்த மாதிரி யாரையும் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியாது, எந்த பர்சனாலையும் ரெஃபர் பண்ண முடியாது. ஏன்னா செகண்ட் ஹேண்டு காருங்கிறது இந்த டீலர் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா குறைவாக கொடுப்பாரு, தரமாக கொடுப்பாரு, சரியாக கொடுப்பாரு அப்படின்லாம் யாரையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, லேபிளோ பிராண்டோ பண்ண முடியாது. அப்போது யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட நீங்கள் போகாமல் இருந்தாலே நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. சரியா? யார்கிட்ட போகலாம் அப்படின்னா ஆசச்சு சார் காருடைய கண்டிஷனை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சார் இந்த வண்டியில் ஏபிஎஸ் ஒர்க் ஆகலை, செக்கிங் லைட் வருது, வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ஓட்ட முடியும், அதுக்கு மேலே ஓட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பேர் பண்ணி தான் ஓட்டணும், வண்டியில் டென்ட் டேமேஜஸ்லாம் இருக்குது பார்த்துங்க, வண்டி வாங்கின வண்டியை அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன், எந்த விதமான வேல்யூ ஆர்டரும் நான் பண்ணாமல். ஏன்னா வேல்யூ ஆர்டருங்கிறதே இந்த செகண்ட் காரில் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிற விஷயந்தான். அதாவது டென்ட்டு டேமேஜ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மூடி மறைக்கிறதுலாம் வந்து வேல்யூ அடிஷன் கிடையாது. அவங்க பண்ணுறது ரொம்ப வந்து பார்த்தோன்னா மைனூட்டாக, ரொம்ப அதாவது மேலோட்டம் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இன்னுமே டேஞ்சரஸ். ஆசச் அப்படியே கொடுத்தா கூட நீங்கள் அந்த டென்ட்டு டேமேஜை கரெக்ஷன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நல்ல ஒரு ஒர்க்மேன்ஷிப்பில் கொடுத்து சரியான வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி ஆஃப் பெயிண்டிங்லாம் பண்ணிங்கன்னா அது வேல்யூடடாக இருக்கும். அதை விட்டுட்டு ரொம்ப மேம்போக்காக பண்ணினா அது வேல்யூடே கிடையாது, அது மறைக்கிற விஷயம், அது இன்னும் உங்களுக்கு கெடுதல் தான் ஏற்படுத்தி விடும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து பார்த்தோன்னா யாரையும் நம்ம ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா இப்போது அசூம் நீங்கள் ஒரு எக்ஸ் டீலரு அவரோட இன்டென்ஷனு சரியாக இருக்கதா வச்சுப்பினேன். அவர் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, ஒரு 10% இல்லை 15% இல்லை 20% வச்சுட்டு அவர் வந்து காரை சேல்ஸ் பண்ணுறதா வச்சுப்பினேன்.
இப்போ வாங்கும் போது அவர் 100 ரூபா கொடுத்து வாங்கினார் இல்லையா, அந்த 100 ரூபா கொடுத்து வாங்கினது சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே மார்க்கெட் ப்ரைஸோட கூடுதலாக கொடுத்து வாங்கியிருக்கலாம். ஒருவேளை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு இல்லையா, அவரோட பார்கென் கேபிலிட்டினால கூடுதலாக இவர் வாங்கும் போது கூடுதலாக வாங்கியிருக்கலாம். இல்லை சில நேரம் வந்து பார்த்தோன்னா அந்த வண்டியோட கண்டிஷனு அவர் சரியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் வாங்கிட்டு இருக்கலாம். வந்ததுக்கப்புறம் இவர் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனாலுமே இவரால் வந்து பார்த்தா அதை விட கம்மியாக கொடுக்க முடியாது, அதுலேருந்து தான் மார்ஜின் வச்சு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படி கொடுக்கும்போது இந்த ப்ராசஸில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரெக்டாக கொடுப்பாருன்னு அசியூம் பண்ணிங்க. வாங்கினது 100 ரூபா, ஆனால் அந்த 100 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரேட் இல்லைன்னு இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. 80 ரூபாய் தான் ஒர்த்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 80 ரூபாய்க்கு அந்த காரை இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் 80 ரூபாய்க்கு விற்க முடியாது, 100 ரூபாய் விற்பார். இன்னொரு கண்டிஷன் இருக்குது, 100 ரூபாய் வாங்குறாரு, ஆனாலுமே அந்த உள்ளுக்குள்ளே இன்னரண்டாக இருக்கிற டிஃபெக்ட் இவர் தெரியாமலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இவர் விற்கும் போது 100 ரூபாய் விற்கிறாரு. அப்போ இன்னரண்ட் டிஃபெக்டோடு தான் இவர் விற்பார், தெரியாமலே தான் விற்பார். அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா டீலர் எப்படி ஸ்பெசிஃபிக் பண்ணுவீங்க, இந்த டீலர்கிட்ட வாங்கினா இப்போ சரியாக இருக்கணும், ஏன்னா இந்த டீலர்கிட்டையுமே சில நேரம் ஸ்கிப் ஆகும். அதனால் நீங்கள் டீலர் ஸ்பெசிஃபிக் போக முடியாது. ஆனால் சில வாங்கக்கூடாத டீலர்ஸை ஸ்கிப் பண்ணுறீங்க. சரி, வண்டியோட கண்டிஷன் தான், நீங்கள் ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி பார்த்துங்க, சரிங்களா. வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்க ஃபேஸில் சொல்கிறாங்க பார்த்தியா, தே ஆர் த பெஸ்ட் டீலர். அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு டைம் 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு மெக்கானிக்கு 2 டெக்னீஷியன் கூட அழைச்சிட்டு போயிட்டு நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு டீலை முடிச்சுக்கங்க. தட் இஸ் குட். அதை விட ரொம்ப முக்கியம், சில பேர் சார் நாங்கள் 0 டவுன் பேமெண்ட்டில் உங்களுக்கு காரை தரேன், இல்லை லோயஸ்ட்டு டவுன் பேமெண்ட்டில் உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்து நான் தரேன் அப்படிங்கிறதெல்லாம் தயவுசெய்து தவிர்த்துடுங்க. என்ன ரீசன்னா, அந்த மாதிரி கொடுக்குற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் விழுந்துருவீங்க. ஏன்னா அங்கே எல்லா நேரமும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், காரும் வந்து பார்த்தீங்கன்னா பலபலன்னு இருக்கும். சரியா, அந்த இடத்துல போய் ஏமாந்துடாதீங்க. இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயோ லோ காஸ்ட் டவுன் பேமெண்ட்லேயோ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் காரை ஒருபோதும் வாங்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் 0 அண்ட் லோ டவுன் பேமெண்ட்டில் போய் வாங்குறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்காக காரை வாங்குறத விட ஊர் மிச்சத்துக்கு கார் வாங்குறதா நிறைய நேரம், நான் சொல்கிறது எல்லோரும் சொல்லவில்லை, மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இது நடக்குது. ஏன்னா உங்களுக்காக கார் வாங்குறது இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, உங்களுக்கு போதுமான அளவு அந்த கார் வாங்குறதுக்கான காஸ்ட் வந்ததுக்கப்புறம் போய்ட்டு வாங்குவீங்க. சரியா, யாருக்கோ சில பேருக்கு தான் வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக இல்லை வேறு சில காரணம் தேவை, மெடிசன் அந்த அதாவது வீட்டில் உள்ளவங்களை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது அந்த மாதிரியான சில காரணங்களுக்கு ரொம்ப மினிமல் பீப்புளுக்கு தான் அவங்க வந்து பார்த்தோன்னா சார் ஃபுல் பேமெண்ட் வர வரைக்கும் ஃபுல் கேஷ் ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இந்த தேவைக்காக வாங்கணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தேவை வாங்குறவங்களுக்கு ரொம்ப 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 மினிமல் பர்சன்டேஜ் வேணா சொல்லலாம், 100க்கு 5% தான் இருக்கும். 95% கையில் கேஷ் இல்லாமல் போய் செகண்ட் கார் வாங்குறவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மெச்சிக்கிறதுக்கு போய் வாங்குறது தான். ஊர் மெச்சிக்கிறதுக்கு போய் வாங்குறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, பெரிய காரை வாங்குவாங்க, பலபலன்னு இருக்கிறதா அப்போ வாங்குவாங்க. பெரிய காரு பலபலன்னு கொடுக்குறது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட தான் இது இருக்கும். இப்போ அவங்ககிட்ட போய் வாங்கினீங்கன்னா என்ன நிலமை ஆகும்னு உங்களுக்கு புரிஞ்சுங்க. அது இல்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்து வாங்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹை, வாங்கின காரில் சரியில்லாத காரை வாங்கியிருக்கீங்க, அதில் நிறைய ரிப்பேர்ஸ் எல்லாம் வரும். இப்படிலாம் ஆச்சுன்னா உங்கள் நிலமை என்ன ஆகும் பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், கையில் கேஷ் வச்சுட்டு போயிட்டு செகண்ட் காரை வாங்குங்க. இன்னொரு இந்த ஃபீல்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, செகண்டு காரே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தகுதியை தாண்டின ரேட்டு ஜாஸ்தியாக தான் விற்குது மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே. அதுக்கு காரணம் எல்லாரும் வந்து செகண்ட் காரை வந்து முன்னாடிலாம் செகண்ட் கார் யார் வாங்குவோன்னா கையில் ஃபுல் கேஷ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் போய் வாங்குவாங்க. அப்போ அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் கார் செகண்ட் கார் விற்கிறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இந்த சப்ளை வர்சஸ் டிமாண்டு, அதாவது சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும், வாங்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ரேட் கம்மியில் கிடச்சிது. இன்றைக்கி இந்த 0 டவுன் பேமெண்ட்டு ஃபுல் இஎம்ஐயில் கொடுக்குறேன், வீட்லேயே கொண்டு வந்து காரை ரிப்பேர் பண்ண டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறேன், 300 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ் செக் பண்ணுறோம், ஃபுல் வருஷம் ஃபுல்லாக வாரண்டி கொடுக்குறோம். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிறேன்றாங்க இல்லையா. இப்போ இவங்களெல்லாம் நம்பி நிறைய நேரம் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த காரை வாங்க முயற்சி பண்ணுறீங்க. நிறைய நேரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது சரியாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக அது இருக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள், இப்போ 1 இயர் வாரண்டி சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 1 இயர் சொல்லி வாரண்டி கொடுக்குற இடத்துலையே ஆஸ் சச்சே கொடுக்கும் போதே காரில் நிறைய டிஃபெக்ட் இருக்குது. டிஃபெக்டோட ஒருத்தர் காரு கொடுக்குற ஒரு சேல்ஸ் பண்ணுறவர் எப்படி வாரண்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஹானர் பண்ண முடியும். சரியா, ஸோ இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு காரை செகண்ட் காரை வாங்கும் போது முதல்ல உங்களுக்கான நீட் இருக்கான்னு பார்த்துட்டு, நீட் இருக்குன்னா யாருக்கிட்ட வாங்கக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்குங்க. சரியா, அவங்கக்கிட்ட போகாமல்
நீங்கள் மற்ற நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போனதுக்கப்புறம் திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, தே ஆர் த பெஸ்ட் டீலர்ஸ். அந்த மாதிரி டீலர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அதில் பெஸ்ட்டு ரேட்டை நீங்கள் கொடுத்து வாங்குறது உங்களுக்கு நல்லது. சரியா? இன்னும் வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்த வர வீடியோவில் இதை பற்றி ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.